வந்து அமைச்சர் வந்து போதைப் பொருள் எடுத்துக்கல. அதுதான் மருத்துவ தனி மனிதனா இருந்தபோது இது எந்த வருஷம் நடந்தது? அமைச்சரானதுக்கு அப்புறம் நடக்கல. தனி மனிதனா இருக்கும்போது எடுத்தது. அப்போ இது வந்து இப்ப உண்மையினே வச்சுக்கீங்களேன், ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்காக. அப்போ இது ரெண்டா பாக்குறேன். ஒன்னு, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்ல. இப்ப அம்மையார் கீதா ஜீவன் சொல்ற மாதிரி அவரை பரிசோதனைக்கு உட்படுத்துங்க, தப்பு கிடையாது. ரெண்டாவது, இவர் தனி மனிதனா இருக்கும்போது அந்த அளவுக்கு இவர் வந்து அதை எடுத்திருக்காருங்கிற ஒரு ஆர்குமெண்ட் சேக். இப்ப திமுக காரங்க குற்றச்சாட்டை உண்மையினே கூட எடுத்துப்போமே. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேடியத்துல போய் உட்கார்ந்து ஒரு தனி மனிதன் உட்கார்ந்து இந்த மாதிரி போதை மாத்திரையை வந்து நீங்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அன்னைக்கு திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சது ஸ்டேடியம் சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சா? ரொம்ப பிரமாதமான ஆர்குமெண்ட்ஸ், வேற லெவல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா ஆட்சியில போதைப் பொருள் பயன்பாட்டை பற்றி பிரச்சனை வருது. முதலமைச்சர் என்னமா சொல்றாரு, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது, தனி மனித ஒழுக்கம். எப்ப? தாவேகா ஆட்சியில. திமுக ஆட்சியில இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தினாரா என்ற ஒரு சந்தேகத்துக்குட்பட்டு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற பொழுது அப்படியே உள்டா கிடையாது, திமுக ஆட்சி தான் பொறுப்பு. தாவேகால தனி மனித ஒழுக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. தனி மனித ஒழுக்கமா சட்டம் ஒழுங்கா? தனி மனித ஒழுக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்களால் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறவருக்கு திமுக ஆட்சியில் தனி மனித ஒழுக்கம் இல்லை. இப்ப தாவேகா ஆட்சி வந்தோம்னா தனி மனித ஒழுக்கத்துக்கு மாறிட்டாரா? திமுக ஆட்சியில எல்லாம் நாங்க ஒழுக்கம் கடிச்சுதோம் எதுவும் சத்தியம் பண்ணிருக்கீங்களா? இல்ல சட்டம் ஒழுங்கு தான் அப்படின்னா திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு செட்டாலும் தப்புன்னு சொல்லுவோம், தாவேகா ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கேட்டாலும் தப்புன்னு சொல்லுவோம்னு வரும். இன்னும் ஒரு வரி ஒரே வார்த்தை சார். அவருடைய நேரம் அரசு இல்ல இந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கல, அரசு கவிழ்ந்துரும் சொன்னார் இல்லையா? பெங்களூருவில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக மூத்த தலைவர் ஆர் அசோக் அவர்கள், காங்கிரஸ் அரசில் உள்ளவர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அடுத்த 3 மாதங்களில் உங்கள் அரசு கவிழ்ந்துவிடும். இதே 3 மாசத்தை பாஜகவும் சொல்லுது, இதே 3 மாசத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு மோடி அரசு கவிழ்ந்துடும். நான் டேட்டோட எடுத்து சொல்றேன். பாஜக ஊருக்கு காங்கிரஸ் அரசு நீடிக்காதுன்னு சொல்லுது, பாஜகவும் மக்கள் தீர்ப்பு மதிக்கலையா சொல்றாரு. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையெல்லாம் நாங்க வந்தவனே கொடுத்துட்டோன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. வந்தவனே கொடுத்தோன்னு சொன்னாரு. நீங்க அந்த ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பொழுது, ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, திமுக ஆட்சி வருகின்ற பொழுது பொருளாதாரம் 0.07, கொரோனா பேரிடர் தாண்டவம் ஆடியது. ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தார், 5 கையெழுத்துக்களை இட்டார். அதில் முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயண பேருந்துகளும் உள்ளடக்கியது. இன்னொன்று, அந்த 2 ஆண்டுகள் கழித்து கொடுத்தாராமா, பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்புறம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற கணக்குகளை எடுத்து அப்ளிகேஷன் வாங்கி அதுல ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா இன்னைக்கு யார் யாருக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு பட்டியல் ஆல்ரெடி கவர்மெண்ட் இருக்குது. 1 0.07 இருந்த பொருளாதாரம் இல்லை, இன்னைக்கு 11.19. நீங்களே அது நிதி ஆயோக கூட்டத்தில் போய் ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு கொரோனா பேரிடர் தாண்டவம் ஆடலை, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்க ஸ்டாலின் கிடையாது, நீங்க தான் சூப்பர்மேன் உங்களை சொல்றீங்களே. 1, நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை 2500 கூட நீங்க அப்புறமா விடுங்க. ஆனா நீங்க சொன்ன வார்த்தையிலும் சொல்றேன், ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம். அடுத்த நிமிடம் அவர் சொன்ன வார்த்தை. நீங்க நடந்திருக்கா? இன்னைக்கு மக்களுக்கு புரியல, மக்களுக்கு தெரிஞ்சுக்கல, மக்கள் வந்து மயக்கத்திலேயே இருக்கிறாங்க, சினிமா போதையிலேயே இருக்காங்கன்னு சொல்றது வந்து இன்னும் நம்ம வந்து மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கமா? அப்போ இது விஜய் அவர்கள் மேல அந்த அளவுக்கு பிரிவிலேஜ்ல நம்பிக்கைங்கிறது ஒரு பகுதியா இருந்தாலும் இது வரைக்கும் ஆண்டவங்க மேல அந்த அளவுக்கு அவநம்பிக்கை இல்ல. உண்மைதான். என்னன்னா, மின் கட்டணத்தை எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம், பேருந்து கட்டணத்தை ஏத்தலாம், விலைவாசியை உயர்த்தலாம், வேளாளர் திண்டாட்டம் பெருகலாம், ஒருவேளை சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு சின்ன பின்னமாகலாம். யார் காரணம் தெரியுமா? திமுக தான். அப்படிதான் விமர்சனம். சரி, எல்லாத்துக்கும் இப்ப யார் தான் காரணம்? மோடி சொல்றாருல, எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நேரு தான். அந்த மாதிரி இங்க எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லிட்டா இதை வந்து 5வது வருஷமும் அவர் சொல்லுவாரு. அப்பொழுது மக்கள் இதை நம்பினார்கள் என்றால் மீண்டும் விஜய் வரலாம். அல்லது மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னா விஜய் தோத்துருவாரு. மக்கள் தெளிவாயிட்டாங்களா அல்லது மீண்டும் இவரை நம்ப போகிறார்களா என்பதை அப்பதான் நமக்கு கண்டுபிடிக்கும்.